அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்கெடுப்பு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பக்கசார்பின்றி செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தல் வாக்கெடுப்பு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பொறுப்புடன் புரிந்துணர்வுடனும் கூர்ந்த கவனத்துடனும் எவருக்கும் விசேட கவனிப்பை செலுத்தாமல் செயல்பட வேண்டும். தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் வாக்காளர்களுடன் பொதுத் தேர்தல் வேட்பாளர்களுடனும் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களுடனும் நட்புறவுடன் மற்றும் சகிப்புத்தன்மையுடனும் செயற்பட வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றத்துக்கும் மாத்திரமே நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். எனவே பக்கச்சார்பின்றி பொறுப்புடன் நியாயமான முறையில் தங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் தொடர்பில் தேர்தல் வாக்களிப்பின் போது அதனை புகைப்படமோ காணொலியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிக்கையின் மூலம் மக்களை தெளிவுபடுத்தியுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சீட்டுகளையும் புகைப்படம் எடுத்தல், காணொலி எடுத்தல் அல்லது சமூக வலைதளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும். எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைதள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் முதலாவது உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்று வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 10 மணியின் பின்னர் தபால் மூல வாக்கு முடிவுகள் வெளியிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அனைத்து தனியார் சேவை வழங்குநர்களிடமும் தொழில் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் தொழிலாளர் திணைக்களம் ஆகியன ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய பணியிடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான தொலைவில் வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் அரை நாள் விடுமுறையும், 40 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவில் வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிடத்திலிருந்து வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல 100 முதல் 150 கிலோமீட்டர் தூரம் காணப்படுமாயின் 1.5 நாள் விடுமுறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தொழில் அமைச்சில் வலியுறுத்தியுள்ளது. 150 கிலோமீட்டருக்கு அதிக தூரமாயின் 2 நாட்கள் விடுமுறை அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தொழில் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெறவுள்ள இலங்கை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை கருத்தில் கொண்டு கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் நேற்று முதல் நாளை வரை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோகண நிஷாந்த சேனநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி தீயணைப்பு சேவை திணைக்களம் தலைமையகம் ஹெட்டியாவத்தை, கிரேன்பாஸ், வெள்ளவத்தை, கோட்டை மற்றும் மடிவெல உப நிலையங்களில் உள்ள சுமார் 300 ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. களுத்துறையில் ஹோட்டல் ஒன்றுக்கு சென்ற இளைஞர்கள் குழு மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரகம பகுதியில் உள்ள ஹோட்டலின் உரிமையாளர் மற்றும் உதவியாளர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் பாணத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இளைஞர் குழு ஒன்று பொல்கட பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நீச்சல் தடாகத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் முன்பதிவு செய்து சுற்றுலாவுக்காக அங்கு சென்றுள்ளனர். இதன்போது ஹோட்டல் உரிமையாளரின் உறவினர்கள் சிலர் நீச்சல் தடாகத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் தங்களுக்கு வழங்குமாறு ஹோட்டல் உரிமையாளரிடம் கோரியுள்ளனர். பின்னர் இந்த ஹோட்டல் உரிமையாளர் குறித்த நண்பர்கள் குழுவிடம் ஹோட்டலை விட்டு வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் இருதரப்பினர்களுக்கிடையே
வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் ஹோட்டல் உரிமையாளரும் பணியாளர்கள் சிலரும் இணைந்து நண்பர்கள் குழுவை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேர்தல் காலத்தில் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான 6 விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 0702117117 0113666832 0113666887 0113666825 0113666826 மற்றும் 0113666819 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த தொலைபேசி இலக்கம் 16ஆம் தேதி வரை சேவையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம், வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், ஆயுதப்படை மற்றும் காவல்துறை ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து 49 வயதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகரைச் சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதற்கமைய 30 உத்தியோகஸ்தர்கள் இல்லங்களுக்கான 50க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் சசிக குமார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மத்திய, ஊவா, சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் களத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொலனறுவை திம்புலாக்கல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் பணிபுரியும் தேரர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்கள் தேரரை மிரட்டி 3,45,000 ரூபாய் பணம் பறித்ததாக பொலனறுவை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் தேகிய கட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் 23 மற்றும் 29 வயதுடையவர்கள் ஆவார். சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த தேரரை தாக்கி நிர்வாணமாக்கி அதனை காணொலியாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி தேரரை மிரட்டி சுமார் 1 வருட காலமாக பணம் பறித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிள், கையடக்க தொலைபேசி மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் என்பன சந்தேக நபர்களிடமிருந்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டில் முட்டையொன்றின் விலை 60 ரூபாய் தொடக்கம் 65 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
உற்பத்திசார் விலைகள் மும்மடங்கு அதிகரிப்பால் கோழி தீவிரத்தின் உற்பத்தி செய்ய முடியாத நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஒரு முட்டையின் உற்பத்தி விலை சுமார் 38 ரூபாய் என்றும், ஆனால் விவசாயி ஒரு முட்டையை 30-31 ரூபாய்க்கு 7 ரூபாய் நஷ்டத்தில் விற்பனை செய்வதால் பலரும் பன்னி உற்பத்தியை கைவிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு முட்டை விலை 60-65 ரூபாய் வரை செல்லும் எனவும் கூறியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சில பகுதிகளில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். இதேவேளை ரத்தினபுரி, காவத்தை, நீலக்காமம் பகுதியில் நெடுக்குடியிருப்பு ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பகுதியில் நிலவும் சீரற்ற காலனியால் மரம் முறிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நெடுங்குடியிருப்பில் உள்ள 7 வீடுகள் முற்றாக சேதமடைந்ததுடன் 6 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் புகைப்பட கலைஞர் ஒருவர் தனக்கு ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் முன்னாள் பணியாளர் நாயகத்திடமிருந்து அச்சுறுத்தல் தொலைபேசி அழைப்புகள் வருவதாக முறையிட்டுள்ளார். இந்த முறைப்பாட்டை அடுத்து கொழும்பின் புறநகர் ககட்டுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் இருந்து ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பல பொருட்கள் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது காணாமல் போன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது காணாமல் போன உபகரணங்கள் தொடர்பான தகவலை தாமே அதிகாரிகளுக்கு வழங்குவதாக கூறி முன்னாள் பணிப்பாளர் நாயகத்திடமிருந்து தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக புகைப்பட கலைஞர் மேல்முறையீட்டு பண்ணியுள்ளார்.